என்கிட்ட நீ ஏதாவது சொல்லுமா பொன்னி? ஆ இல்ல சக்தி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நேற்று இப்படி தான் ஏதோ சொல்ல வந்த, ஆர்டர் அது இதுன்னு பேசிட்டு இருந்த. எப்போ பாரு ஏதோ ஒரு யோசனையாகவே இருக்க. என்னாச்சு உனக்கு? வீட்டில் உன்னை யார் எதுவும் சொன்னாங்களா என்ன? ஐயோ இல்ல, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அப்படியே நீ ஒரு மாதிரியாவே இருக்க. நான் இவ்வளோ தூரம் நம்பின பிரீத்தியே என் வாழ்க்கையை கெடுக்கிற மாதிரி இப்படி ஒரு விஷயத்த பண்ணுவான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சக்தி. நான் யார்கிட்டயும் சொல்லக்கூட முடியாத அளவுக்கு அப்படி ஒரு அசிங்கமான விஷயத்த பண்ணிருக்கா அவ. பொன்னி, நீ எதையோ நினச்சி டென்ஷனாக இருக்குன்னு மட்டும் தெரியுது. அதெல்லாம் மறந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இரு. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நான் ஒரு ஃபோன் பேசிட்டு வந்துடுறேன். என்னதான் நீ காதலிச்சவனா இருந்தாலும் அவருக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் வாழ்க்கையில இன்னொரு பொண்ணு வந்துட்டான்னு தெரிஞ்சா ஒதுங்கி போறவதாண்டி நல்ல பொம்பளை. இன்னைக்கு நீ பண்ணதெல்லாம் அருவருப்போட உச்சம். இதே வீட்டுல இருந்துகிட்டு நாங்க இத்தனை பேர் இருக்கும் போதே சக்திய தொட்டு அவர்கிட்ட தப்பா நடந்துக்க பாத்திருக்கேன்னா எவ்வளவு கேவலமானவளா இருப்ப நீ. இதுக்கு மேலேயும் உன்னை நான் விட்டு வச்சுனா அது ஏன் வாழ்க்கைக்கும் நல்லதில்ல, இங்க இருக்கிறவங்களுக்கும் அது நல்லதில்ல. ஏய் பொன்னி, ஏய் என்னடி குரல ஒசத்தி விரல நீட்டி பேசிட்டா நான் பயந்துருவேன் நினைச்சியா? இப்ப சொல்ற நல்லா கேட்டுக்கோ. இன்னும் ஒரு வாரத்துல நீயா ஏதாச்சும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு பொட்டி படுக்கையில எடுத்துட்டு இந்த வீட்டை விட்டு போயிடு. நான் வாழ வேண்டிய வாழ்க்கைய என்கிட்ட இருந்தே பறிச்சுக்கிட்டு இப்போ என்னையே இந்த வீட்டை விட்டு போக சொல்லி மிரட்டுறியா நீ? நானும் சக்தியும் ஆசைப்பட்ட வாழ்க்கைய எங்களுக்கு கிடைக்க விடாம பண்ணிட்டு நீ மட்டும் இந்த வீட்ல சந்தோஷமா இருக்கலாம் நினைச்சிட்டியாடி? விடமாட்டேன்டி. எங்க கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக நீ என்னென்ன சதி வேலை பண்ணங்கறத ஆதாரத்தோட நிரூபிச்சு உன்னை தலைமேல தூக்கி வச்சு கொண்டாடுற இந்த குடும்பத்தாளுங்க கையாலேயே உன்னை கழுத்தை புடிச்சு வெளியே தள்ள வைக்கிறனா இல்லையான மட்டும் பாருடி.